ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன செய்கிறோமோ அதைத்தான் நம்ம குழந்தைகள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி என்னோடய ட்ரெஸ்ஸும் எங்கள் வீட்டுக்கார ட்ரெஸ்ஸும் அயர்ன் பண்ணேன். என் பொண்ணோட ட்ரெஸ்ஸு இது வந்து அவரோட ஸ்கூல் யூனிஃபார்ம். நான் அயர்ன் பண்ண மாட்டேன்ட்டேன். இது வந்து ஃபேண்ட்டு, இது மேலே போடுற கோட்டு, ஷர்ட் வந்து அயர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் அயர்ன் பண்ண மாட்டேன்ட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து சரி அம்மா அயர்ன் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம அயர்ன் பண்ணுவோன்னு சொல்லி அயர்ன் பண்ணுது. ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு எல்லா வேலையும் நம்ம செய்யணுங்கிற இது கிடையாதுங்க. குழந்தைகளை வந்து நம்ம சோம்பேறித்தனம் ஆயிரும். நீ செஞ்சால் செய், இல்லைன்னா அப்படியே அயர்ன் பண்ணாமல் ஸ்கூலுக்கு போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, அது என்ன பண்ணும்? சரி என்ன பண்ணுறது, நம்ம தான் அயர்ன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரெஸ்ஸை அதுகளே நீட்டாக அயர்ன் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம குழந்தை தானேன்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளையும் நீங்களும் செய்யாதீங்க. முடிஞ்சால் நீ இல்லைன்னா அப்படியே போட்டுப்போ அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. அதுகளே வந்து அதுக்கு வேலையை செய்ய கற்றுக்கிறோம். நான் என் பொண்ணுகிட்ட அப்படி தான் சொன்னேன். அது வந்து சரின்னு சொல்லிட்டு பார்த்துச்சு. இப்போ பாருங்கள், மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கிட்ட ஆகுது. நான் மத்தியானம் அயர்ன் பண்ணி இவ்வளோ நேரம் என்ன பண்ணுச்சுன்னு சொல்ல யோசனை பண்ணி பார்த்துருக்கு போல இருக்குது. சரி ஓகே, நம்ம ட்ரெஸ்ஸை நம்மளே அயர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயர்ன் பண்ணுது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸு நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களோட அப்பா குடிப்பார், அம்மா கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் வளர்கிற குழந்தைகளும் அப்படி தான் இருக்கும். நம்மளும் பொறுப்பாக இருக்கணும். குழந்தைகளையும் நம்ம முடிஞ்சளவு பொறுப்புள்ள குழந்தைகளாக வளர்க்கணும். சப்போஸ் முடியலையா, அதுகளுக்கு எந்த வேலையும் செய்யாமல் முடிஞ்சால் செய், இல்லைன்னா இருன்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துடணும். அதுங்க வந்து திருந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம குழந்தைன்னு சொல்லி செல்லம் கொடுத்து வளர்க்காதீங்க. செல்லம் கொடுத்து வளர்க்குற பிள்ளைகள் வந்து லைஃப்னால் என்னன்னே தெரியாமல் நம்ம காலத்துக்கு அப்புறம் வந்து ஒரு இருட்டான காட்டுக்குள்ளே அதுகளை விட்டுட்டு போன மாதிரி அது லைஃப் இருக்கும். அதனால் முடிஞ்ச மட்டில் அதிக வேலைகளை அதுகளே செய்ய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் குழந்தைகளை வந்து அவங்க இஷ்டத்துக்கு நம்ம குழந்தைங்கன்னு சொல்லி செல்லம் கொடுத்து வளர்க்காமல் கொஞ்சம் கண்ட்ரோலாக வளங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.